வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்றைக்கி கேரளாவோட டிஷ் ஸ்வீட் அண்ட் ஸ்பாஞ்சியான வட்டையப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்வீட்டாகவும் பண்ணலாம், இல்லை கரீஸ் கூட சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்வீட்டு கம்மி பண்ணியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட்டான வட்டையப்பம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ரைஸ் 3 வாட்டி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி விட்டு இதை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கிரைண்டிங் ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி, அதுக்கப்புறம் அது கூட 1/2 கப்பு தேங்காய், 1/2 கப்பு சுகர், 1/4 கப்பு குக்டு ரைஸ், அடுத்து இதில் ஏலக்காவோட சீட்ஸ் 2 ஏலக்காவோட சீட்ஸ் சேர்க்குறேன். இனி இது நம்ம இட்லி பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வட்டையப்பம் பேட்டர் ரெடி ஆச்சு. இந்த மாவு பொங்குறதுக்கு 6 to 8 hours நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 6 hours மாவு நல்லாவே பொங்கிருச்சு. இது நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இனி நம்ம குக் பண்ண போகிற பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைனா கீ கூட சேர்க்கலாம். சேர்த்து இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாக ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவு இதில் நம்ம விடணும். நம்ம குக் பண்ண போகிற பாத்திரத்தோட பாதி வரைக்கும் மாவு விட்டால் போதும். அதுக்கு மேலே மீதி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் இதே மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு 2 minutes நம்ம குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். 2 minutesக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிடலாம். நட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இது நம்ம க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 15 to 17 minutes நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ 17 minutesக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இனி ஒரு டூத் பீக் இல்லைனா ஃபோக் யூஸ் பண்ணி இது குக் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இதில் மாவு ஒட்டலை, ஸோ குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வட்டையப்பம் குக் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இனி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நம்ம லேசாக கை வச்சு எடுத்தாலே அது வந்துடும், ஒட்டாமல் வந்துடும். இப்போ நல்ல ஸ்பாஞ்சியான வட்டையப்பம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேரளாவோட வட்டையப்பம் டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.